Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 150 உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 100 கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், ரெண்டு ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, ரெண்டு கொத்து கருவேப்பிலை, 7 காய்ந்த மிளகாய். வாங்க இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் ஆனதும் 150 உளுந்தம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு ப்ரௌன் கலர் ஷேடோ வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது, உங்களுக்கு தெரியும். இருந்ததுக்கும் இப்போ உள்ள டிஃப்ரென்ஸ்க்கும் தெரியும் பாருங்கள். ஆனால் இது ரொம்ப பொறுமையாக நம்ம பண்ணணும். கொஞ்சம் கருகிருச்சுன்னா கூட அந்த பொடியோட டேஸ்ட்டு மாறிடும். நெக்ஸ்ட்டு 100 கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 150 உளுந்து எடுத்துக்கோங்க, 100 கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு நம்ம கூட எடுத்துக்கிட்டோம்னா கடலைப்பருப்போட ஃப்ளேவர் மட்டும்தான் பொடியில் இருக்கும். அதனால் கடலைப்பருப்பு கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அதே மெத்தடு தான். அந்த ப்ரௌன் கலர் ஷேடோ வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் அளவு சாப்பாட்டு அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். வறுத்து எடுத்துக்கோங்க அரிசியையும். இதுக்கு பேர் தான் பொரி அரிசின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகளெல்லாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது அரிசியை மட்டுமே. நெக்ஸ்ட்டு ஒரு 7 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் குட்டீஸ் நிறையா இருக்கிறனால நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். மிளகாயை ரொம்ப வறுத்துடக்கூடாது, லைட்டாக ஹீட் ஆனதே போதும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுவுமே நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எங்கள் ஃபேமிலி குட்டி ஃபேமிலினால எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இதுவே கருவேப்பிலை நிறையா சேர்த்திங்கன்னா இது கருவேப்பிலை பொடியாக மாறிடும். நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி நான் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நல்லா இலை சுருங்குற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே வறுத்தது எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட போகிறோம். அதோட முக்கியமானது ஒன்று, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு பூண்டு சேர்க்கணும்னாலும் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பூண்டை ஆட் பண்ணலை, எனக்கு அந்த பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காததுனால நான் பூண்டு ஃப்ளேவரை பூண்டை ஆட் பண்ணலை.
ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றியாச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும். பாருங்கள், கருவேப்பிலை வந்து நல்லா நொறுங்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரியே நல்லா கொஞ்சம் கொரன்னு கொஞ்சம் சாஃப்டாகவும் இந்த மாதிரி மீடியத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொடி சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் வாங்கி பொடி யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.